ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் விநாயகர் சிலை வைப்பதற்கு மற்றும் கரைப்பது குறித்து ஒரு சில கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எல்லாருமே பார்த்தா ஊர்லலாம் செலவு வைப்பாங்க. அதுக்காக தமிழக அரசு ஒரு சில கட்டுப்பாடுகளையுமே விதிச்சிருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலை நிறுவுமிடத்தின் நில உரிமையாளர்கள், சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள், நெடுஞ்சாலைத்துறை அல்லது அரசு துறையிடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் செலை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்கூட்டி அனுமதி வாங்கணுங்க. ஸோ யார் யாருக்கிட்டலாம் நீங்கள் அனுமதி வாங்கணும் அப்படின்னா, தீயணைப்புத்துறை, மின்வாரியம் ஆகியவற்றிடமிருந்து தடையில்லா சான்றுகள் பெற்றிருக்க வேண்டும். என்ஓசி கண்டிப்பாக வாங்கணும். ஸோ மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை அவங்ககிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் என்ஓசி வாங்கணும். நெக்ஸ்ட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிடம் விநாயகர் சிலைகளை நிரப்புவதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர்கிட்ட கம்பல்சரி வாங்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த லெட்டரை கண்டிப்பாக நீங்கள் காமிச்சா மட்டும்தான். ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, செலவு வைக்கிறப்ப எடுக்கிறப்ப ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த லெட்டருக்கு பட்சத்தில் நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் வாங்காமல் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது பார்த்தா கேஸ் போடுவதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் நியரஸ்ட்டாக இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்னும் ஒரு லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செலவு வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான பர்மிஷன் லெட்டர் கம்பல்சரி வாங்கிடுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு அந்த இபி ஆஃபீஸ்லையும் சரி, ஃபயர்மேன்லேயும் சரி அவங்ககிட்ட போயிட்டு லெட்டர் வாங்கிக்கோங்க, என்ஓசி. ஓகே, நிறுவப்படும் சிலையின் உயரமானது அடித்தளத்திலிருந்து மேடை வரை 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. சிலை வைக்கிறீங்க அப்படின்னா 10 அடிக்குள்ளே தான் நீங்கள் செலை வைக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிற வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் அருகில் சிலை இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதவாத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலோ பிற மதத்தினர் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ முழக்கமிடுவதற்கும் கோஷமிடுவதற்கும் எவ்வித மதத்தில் தடையிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு தரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு தன்னார்வலை 24 மணி நேர சோதனையில் நியமிக்க வேண்டும். அதாவது சிலை வைக்கிறீங்க அப்படின்னா அதை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கும் வளாகத்தில் எவ்வித அரசியல் கட்சிகள் அல்லது மத ரீதியான தலைவர்கள் ஆகியோருக்கு ஆதரவான பலகைகள், விளம்பர தட்டிகள் வைக்கக்கூடாது. ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பேனருமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீ பாதுகாப்பு விதிமுறைகளும் விதிகளுக்கு கட்டாயம் பின்பற்ற வேண்டும். மின்சார சாதனங்கள், பந்தல்கள் அவ்வப்போது கண்காணித்து விபத்துகள் மற்றும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் கவனித்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நாட்களில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை அனுமதிக்கப்பட்ட 4 சக்கர வாகனங்களை எடுத்து சென்று அமைதியான முறையில் கரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகர் சிலை கரைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு டைம் கொடுத்துருவாங்க. 3 நாட்களுக்குள்ளே கரைச்சணும், 5 நாட்களுக்குள்ளே அப்படின்ற மாரி டைம் கொடுத்துருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதேமாரி நீங்கள் எந்த இடத்துல கரைக்கணும் அப்படின்றதையும் முன்கூட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா கரைக்கிறப்ப மேபி அவங்க கூட போலீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விநாயகர் சிலை நிறுவப்பட்ட இடங்கள், ஊர்வல பாதைகள் மற்றும் கரைப்படங்களில் பட்டாசுகள் வெடிக்க அனுமதி இல்லை. கலந்தாய்வு கூட்டத்தில் இதெல்லாமே பின்பற்றிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி பார்த்தா தமிழக அரசு சார்பில் 8/8/2025 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலைகளை அலங்கரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக், தெர்மாக்கோல் மற்றும் ரசாயன பொருட்களை அல்லது சாயங்களை பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் சிலைக்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிலைகளின் மேல் பூசிற்கு, அலங்காரத்திற்கும் நச்சுத்தன்மையுள்ள மற்றும் மக்கும் தன்மையற்ற ரசாயனங்கள், எண்ணெய் வண்ண பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோலான பொருட்களை பூஜை பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பூக்கள், இலைகள் மற்றும் துணிகளை பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்ணப்பூச்சிகள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட
ஒரு முறையே உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய அலங்கார பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு பதிலாக அகற்றி துவைத்து மீண்டும் உபயோகக்கூடிய அலங்கார துணிகளையே வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பண்டிகையின் போது ஒரு முறையை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள் மற்றும் உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்தி தவிர்க்கவும். இதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுகள் மற்றும் கண்ணாடி கோப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பற்று கொட்டக்கூடாது. ஸோ அதுக்கு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு கரெக்டாக கொட்டுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளமன் பல்புகளை விளக்குகளாக பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக எல்இடி பல்பை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வழிகாட்டு நெறிமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த மாதிரி ரசாயனம் பூசினது, ஒரு முறை பயன்படுத்தப்பட்டது, பிளாஸ்டிக் பொருட்கள் அதிலையுமே பயன்படுத்த போடக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி கரைக்க வேண்டும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விநாயகர் சிலையை வந்து வைக்க பாருங்கள். ஸோ விநாயகர் சிலை வைப்பதற்கு கம்பல்சரி நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்பல்சரி வாங்கி ஆகணுங்க. ஏன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்மிஷன் வாங்காத சிலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எல்லார் மேலேயும் கேஸ் போடுவான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு விநாயகர் சிலைச்சை வச்சு அதுக்கேற்ற மாதிரி 3 days 5 daysக்குள்ளே அங்கே எங்கே சொல்லியிருக்காங்களோ அங்கே போயிட்டு கரைச்சிருங்க. இதுதான் மொத்த இன்ஃபர்மேஷன். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.